இப்போதான் காலேஜ் வந்தியா? ஆமாப்பா. அடடே, இந்த சிலை ரொம்ப அழகா இருக்கே. ஏதுமா? என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்த பரிசுப்பா. ஐ சி. தமிழ்நாடு முழுக்க எங்க சரக்கு உங்க கம்பெனி மூலமா விநியோகம் பண்ணுங்கிற முடிவோட தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா நீங்க கேக்குற 25% கமிஷன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஜென்டில்மேன், எங்க பூர்ணா ஏஜென்சி சாதாரண கம்பெனி இல்ல. அகில இந்தியாவிலையும் பூர்ணா ஏஜென்சி சொன்னா ஒரு ரெகக்னிஷன், ஐ மீன் a reputation. மிஸ்டர் பிரபு, இங்க கொஞ்சம் வர முடியுமா? எஸ் சார். தேங்க்யூ. உங்க எண்ணெயோட சாம்பிளும் இந்த லேப் சர்டிபிகேட்டும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம் சார். நீங்க உங்க சரக்கு மார்க்கெட்ல முதல்ல அறிமுகப்படுத்த போறீங்க. அதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி, ஐ மீன் ஒரு புஷ் வேணும்னா நாங்க நிறைய கீழே எடுத்துக்க வேண்டியிருக்கோம். சிக்லெட்? நோ தேங்க்ஸ். மே கம் இன் சார்? கெட் இன் மிஸ்டர் பிரபு. இவங்க எங்க ஆபீஸ் ஜிஎம், ஐ மீன் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் பிரபு. திஸ் இஸ் மிஸ்டர் நாராயண், திஸ் இஸ் மிஸ்டர் பெர்னாண்டஸ். ஹலோ சார். இவங்க கனகாம்பர செடி விதையில இருந்து சமையல் எண்ணெய் தயாரிக்கிறாங்களா? நம்ம ஏஜென்சி எடுத்துக்க சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ராடக்ட்டோட தரத்தை வச்சு தான் நான் எதையுமே முடிவு பண்ண முடியும். வெரி குட். திஸ் இஸ் சாம்பிள் அண்ட் திஸ் இஸ் லேப் சர்டிபிகேட். இதை டெஸ்ட்டுக்காக எங்க சொந்த லேபரேட்டரிக்கு இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன். நாளைக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்க நாளைக்கு 1 minute ப்ளீஸ். மே யூஸ் யுவர் இன்டர்காம் சார்? ஷோ. ஜெயந்தி, எஸ், எனக்கு நாளைக்கு காலையில் என்ன என்கேஜ்மெண்ட் சொல்லுங்க. மிஸ்டர் பிரபு, 11 மணிக்கு மார்க்கெட்டிங் சொசைட்டி சேர்மனை சந்திக்கிறீங்க. 12 மணிக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். எஸ். Oh yes, you can fix it up at 3 o'clock. ஓகே. நீங்க ஒரு 3 மணிக்கு என்ன சந்திக்க முடியுமா? நிச்சயமா வந்துடும் சார். போயிட்டு வரேன் சார். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி லக் ஜென்டில்மேன். தேங்க்யூ சார். வரோம் சார். சார், எஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். கேன் யூ ஸ்பேர் மீ a few minutes? நிச்சயமா. நம்ம மேங்களூர்ல ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸரை போட்டிருக்கோமே, மிஸ்டர் செல்வராஜ், அவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நோ. அவரை பத்தி வேண்டாதவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. சார், நான் மத்தவங்க சொல்றதை அவ்வளவு சீக்கிரமா நம்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். I am neither a fool nor am I hasty. Not that, Mr. Prabhu. Mr. Selvaraj 5 வருஷமா நம்ம ஆபீஸ்ல வேலையில இருக்காரு. You know it. It is our ideas. How? I mean, how to believe it? You needn't, sir. But who is Mr. Selvaraj to me? I am concerned more about you. Pardon this pun, but I mind your business, you and your organization. இந்த நிர்வாகத்துல ஏதாவது தப்பு நடந்தா as a general manager அது என்ன தான் பாதிக்கும்? அத பத்தி அப்புறம் பேசுவோம். Well, Mr. Prabhu. Yes, sir. Chiclet. Thank you, sir. மிஸ்டர் செல்வராஜை பொறுத்தவரையில நீங்க எந்த நடவடிக்கையும், ஐ மீன் எனி ஆக்ஷன் எடுத்துக்கலாம். நான் அதில் தலையிட மாட்டேன். ஐ மைண்ட் அவர் பிசினஸ், யூ அண்ட் அவர் ஆர்கனைசேஷன். Oh, sorry, sir. That's all right. ஹலோ. நீயா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா காத்தாடி விட்டுட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. பரவாயில்ல, நீங்க பேசுங்க, நான் வேணா வெளியில இருக்கேன். நோ, இட்ஸ் ஆல் ரைட். இங்கே என் ஸ்டெனோ கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா, இது பாரு பத்து, இது ஆபீஸ் நேரம், நிறைய வேலை இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போன் பண்ணேன். அப்பா. என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? என் ஃப்ரெண்டோட ஒரு சினிமாக்கு போறேன். 10 மணிக்குள்ள வந்துருவேன்ப்பா. சரிம்மா, போயிட்டு வாம்மா. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட் பிரபு. சினிமா அடல்ட்ஸ் ஒன்லி. இன்பமோ இன்பம் கொடுத்து வச்சபடி. நீ பயப்படாத, ஒன்னும் கேட்காது. இந்த பாரு, எந்த டேமேஜும் இல்லாம உருப்படியா வந்து சேரு. ஓகே?
அங்கிள். குட் ஈவினிங். என்னம்மா இன்னைக்கு ஆபீஸ்ல சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு சம்பள நாளாச்சே, வாங்கின கையோட நேரா வந்துட்டேன். அங்கிள் இந்தாங்க, மாசம் மாசம் நான் வழக்கமா கொடுக்கறேன் 160 ரூபாய். அதோட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பத்மாவோட சேர்த்து எனக்கு ஒரு சாரி எடுத்தீங்கல்ல, அதனுடைய விலை 78 ரூபாய். ஆக மொத்தம். நோ நோ நோ, அந்த படம் வேண்டிய அன்பு எடுத்து அதுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன். அப்படி இல்ல அங்கிள். சொன்னா கேள். இத பார் ஜெயந்தி, உங்க அப்பாவுக்கு எனக்கு எவ்வளவோ பழக்கம் வந்து கூட நீங்க சாப்பிடறதுக்கும் இந்த வீட்டுல தங்குறதுக்கும் நான் பணம் வாங்குறேனே, அதையே நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அங்கிள். நான் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். உங்க பொண்ணு பத்மா சம்பாதிச்சா அவகிட்ட பணம் வாங்க மாட்டீங்களா? சரிம்மா, உங்க அப்பாவை காட்டுல உங்களுக்கு பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. சொல்ல மறந்துட்டேனே, உங்க அப்பா கிட்ட லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? இல்லம்மா, எனக்கு. படிக்கிறேன் கேளு. ஆனந்தா, நீ உன் பொண்ணு ஜெயந்தி கூட கிராமத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போக கூடாதா? இங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு, 6 ஏக்கரா நிலம் இருக்கேன். கொஞ்ச நாள் உன் பொண்ணோட வந்து ஹாயா இருந்துட்டு போயேன். லைன் மேல விழுந்ததும் பிரபு சொல்றான், லைனுக்கு வெளியே விழுந்தது நான் சொல்றேன். முரளி, நான் கரெக்டா சொல்றேன். பந்து லைன் மேலதான் விழுந்தது. இப்ப என்னடா சொல்ற? அம்மா எப்போ உங்க பக்கம் தான். சோ கேம் இஸ் யுவர்ஸ். இதோ செட் ஆகலாமா? No, I'm dead tired. இழுச்சிட்டாரு. ஏமா இப்படி பண்ணில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அப்புறம் ராத்திரியான இருமல் வந்துடும், நீ தான் சிரமப்பட போறீங்க. டே பிரபு, அம்மாவோட கேரக்டர் வந்தாடா. வாங்க டாக்டர். என்ன விளையாடி முடிச்சிட்டீங்களா? அம்மா தான் ரசியா? நீங்க சில சமயம் செம்மையா ஜோக் அடிக்கிறீங்க. என் மேரேஜ் நடந்ததே ஒரு பெரிய ஜோக் தான் போங்க. முதல்ல என் வைஃப் நான் ஒரு ஜூலா சந்திச்சேன். நல்ல வைதிக குடும்பம். அவன் அப்பாவை பார்த்து இந்த டிராம யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டான். நான் வந்துட்டேனே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெங்கட்ராம் ஒருத்தன் இருந்தான், அவன் தான் கண்டுபிடிச்சான். அதனாலதான் அதுக்கு டிராம் பேர் வந்தது அப்படின்னு. பாருங்க, உங்களுக்கு புரியுது, இதுகளுக்கு புரியல. டாக்டர், சில சமயம் சீரியஸ் உடனே எனக்கு ஞாபகம் வருது. ஏமா, முரளிக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? சீரியஸா கேக்குறேன். டாக்டர், நீ சும்மா இருடா. நம்ம குடும்பத்துல அக்கறை இருக்கிறதுனாலதான் அவர் இப்படி கேட்கிறாரு. சொல்லுங்கம்மா. டாக்டர், முரளி மட்டும் என் மகன் இல்ல, பிரபுவும் என் மகன் தான். இவங்க 2 பேருடைய கல்யாணத்தையும் ஒன்னா நடத்தி பார்க்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. அது எப்படிமா? உறவுகார பிள்ளையும் சொந்த பிள்ளையும் ஒன்னாயிடுமா? Stop it. என்ன சொன்னீங்க? உறவுக்கார பிள்ளையா? அம்மா அப்படியா சொன்னாங்க உங்ககிட்ட? பிரபு, ஏன்னா உன்னுடைய பிறப்பு வளர்ப்பு இங்க யாருக்கும் தேவையில்லை. ஏய் இடியட், அதை நான் மறந்துட்டேன்னா நன்றி கெட்டவனாயிடுவேன். டாக்டர், பாப்பரா இருந்த என்ன எடுத்து இன்னைக்கு பிரின்ஸ் ஆட்டம் வளர்க்குறாங்க. பிரபு, டாக்டர், முரளி அவனை கூட்டிக்கிட்டு போ. வர போலாம். கமான் ஐ சே. நான் எதையோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சுமா. ஐ அம் ரியலி சாரிமா. உங்களுக்கு தெரியறதுல தப்பு இல்ல சார். பிரபுவோட அப்பா எங்க வீட்டுல குமாஸ்தாவா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ பிரபுவுக்கு 10 வயசு இருக்கும். முரளியை விட 2 வயசு தான் சின்னவன். பிரபுவோட அப்பா சாகரப்போ அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு செத்துட்டாரு. அன்னையிலிருந்து அவனை நானும் அவரும் எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வளர்த்தோம். இதுவரைக்கும் முரளி வேற பிரபு வேறன்னு நான் வித்தியாசமே பார்த்ததில்லை. முரளியும் அப்படித்தான், பிரபுவை கூட பிறந்தவனாத்தான் நினைக்கிறான். சார், இப்ப நான் கொடுக்குற ஆர்டர்லாம் 2 பிளேட் கொண்டு வரணும். ஓகே? இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ரொம்ப அனுபவசாலி இருக்கு. மலாய் குல்ஃபி தோ, பட்டர் பக்கோடா தோ, கேஷ்யூ தோ, ஹாட் டாக் தோ, தட்ஸ் ஆல். வேற ஆர்டர் கொடுக்கறது யாரு? நீங்க. அம்மா சொன்ன தட்ஸ் ஆல் நான் சொன்னோம், அப்புறமா தான் நீ போனோம். ஓகே? எஸ் சார். பிரபு, ஒரு ஸ்வீட் 2 காரத்துக்கு மேல எதுக்கு? இன்னைக்கு என்னோட ட்ரீட். ஷட் அப். வேற எங்க விட்ட? ஆட்டாக்ல. ஓகே, சமோசா 2, தட்ஸ் ஆல். சார் இன்னைக்கு நல்ல ஐட்டம். சமோசா 2, தட்ஸ் ஆல். பிரபு, நீங்க எல்லாத்துலயுமே ஓவர். பத்மா, லிமிட்டோட இருந்தா பிரயோஜனம் இல்ல. லிமிட் தான் thrill. அந்த த்ரில் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். இந்த பொம்பளைங்கன்னா அதான் இந்த 16 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள மாட்டிக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்காங்களே அந்த பொம்பளைங்க. அவங்களுக்கு த்ரில்லே பிடிக்காதுன்னு வெளியே சொல்லுவாங்க. ஆனா அந்த த்ரில்லையே நினைச்சுக்கிட்டு தூக்கம் பிடிக்காம படுக்கையில புரண்டு படுப்பாங்க. ஏய், எந்த த்ரில்? புரியல. அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் இடம்பெறும் படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா.
lovely song. உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது. உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க. மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க. சங்கமங்களில் இடம் பெறும் சம்பவங்களில் இதம் இதம் பணத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது. உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம். மழை நீர் நீலம் நான் மயக்கம் என்ன. ஒரே நாள் துணை நான் நிலாவில் பார்த்தது. உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்கு. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்கு. கண்ணீரண்டிலும் ஒரே ஸ்வரம் கையிரண்டிலும் ஒரே லயம். இரவும் பகலும் இசை முழங்க. உனை நான் நிலாவில் பார்த்தது. உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. ஊஞ்சலாடுது. இப்போ நான் ஒன்று சொல்றேன், அதை நீங்க நீங்க அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம். ஓகே? Betty bought some bitter butter. She bought some better butter to make the bitter butter better butter. எப்படி? Betty bought some bitter butter and she bought some better butter to make the bitter butter better butter. Come on, repeat it. Repeat it. It. No. It. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ஃபாஸ்டா ரிப்பீட் பண்ணணும். ஓகே? Some bitter butter and she bought some better butter to make the bitter butter better butter. Betty bought some butter to eat butter and to make Hitler a butler. Correct? 10% correct. முரளி,
என்ன ஐயா என்ன எந்திரிக்கலையா? அப்படிதாங்க நினைக்கிறேன். நினைக்கிற அதேதான் போ. டேய் முரளி, இன்னும் எந்திரிக்க மனசு வரலையா? மணி 7:40 தெரியுமா? ஆகட்டு போடா. எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு சண்டே தானே. ஹலோ சார், இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னாலும் தெரியுமா? இன் மை ஹவுஸ் ஆன் மை பெட். உடம்பெல்லாம் வலிக்குதுடா. வலிக்காம இருக்குமா? தினம் ராத்திரி வேடிக்கைகள், விருந்துகள், கேளிக்கைகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நோ எக்ஸ்ட்ரா, ஓன்லி ட்ரிங்க்ஸ். பிரபு, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா தட்ட முடியாதுடா. ஐ நீட் என்டர்டைன்மெண்ட். ஐ மீன் எக்ஸைட்மெண்ட் டூ. முரளி, உனக்கு தினம் தினம் பார்ட்டி, புது புது ஃப்ரெண்ட்ஸ், வீணா உடம்புக்கு எடுத்துக்கிற. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வர அம்மாக்கு தெரிஞ்சு அவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியும். சரிப்பா, இனிமே கரெக்டா ஸ்கூல் பையன் மாதிரி நல்லா ஒழுங்கா கரெக்டா வந்துடுற. ஆழ விடு. என்னடா இவன் காலையில வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு. பத்மா டார்லிங். எஸ் டியர், சொல்லுங்க. ஒண்ணுமே காதுல விழலையே. கொஞ்சம் உரக்க பேசுங்களா. இதுக்கு மேல சத்தமா பேசினா எதிர் வீடு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன சுத்தி நின்னுக்கிட்டு தலையில எலுமிச்சை மழை தேய்ச்சிருவாங்க. என்னது? பத்மா, நான் என்ன சொல்றேன்னா, சரியாவே கேட்கல. பத்மா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சாவடிக்கல 6 மணிக்கு. ஐயோ, மொனன்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எனக்கு எப்படி கேட்கும்? கொஞ்சம் குரலை வசத்துங்களேன். அடே செவட்டு பத்மநாபா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உழைப்பாளர் சில கிட்ட வந்துடு. அங்க எதுக்காக கேக்குறியா? நம்ம 2 பேரும் உழைக்க வேணாம், அதுக்காகதான். 6 மணிக்கு கரெக்டா வந்துடுறியாடா? காத்துட்டு இருப்பேன்டா. வச்சிருவாடா. பாய்டா. பை பை. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா? ஆரம்பத்துல இருந்து. நிஜமாவா? சந்தேகமா? இங்க பாரு, இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஒட்டு கேக்குறது மேனர்லெஸ். எனக்கு தெரியும். ஆனா சுவாரஸ்யமான சம்பவங்களை தவற விடுறது ஃபுலிஷ்னஸ். ஆமா, அது என்னடி அது உச்சுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல. இப்ப நீ சொல்லலைன்னா நான் உன்னை விட மாட்டேன். சொல்லுடி. ஓ காட். சொல்றமா கேள். போன் எடுத்து அவர் 3 தடவை அத பண்ணுவாரு. எதை? இத. அதே மாதிரி மறுபடியும் நான் 3 தடவை பண்ணாதான் மேற்கொண்டு என்கிட்ட பேசுவாரு. இது எங்க 2 பேருக்குள்ள ஒரு சிக்னல், சைகை. அச்சா. சரி, என்னோட தப்பு. இட்ஸ் மை மிஸ்டேக். ரகசியத்தை பாதுகாக்க முடியாதவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது என்னுடைய மாபெரும் தவறு. மிஸ்டர் பிரபு, உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆபீஸ் வேலையில கெடுது. சாரி. இனிமே அந்த ஸ்வீட் சிக்னல்ஸை நான் ஞாபகப்படுத்த மாட்டேன். ஸ்வீட் சிக்னல் எல்லாத்தையும் சொல்லிட்டாலவ. ஒண்ணு விட்டு வைக்கிறதுல போல் இருக்க. மிஸ் ஜெயந்தி, ஒரு சின்ன சஜஷன். நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஆபீஸ்ல அப்பப்ப வேலையும் செய்வோமே. தேங்க்யூ.
கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். எண்ணத்தில் போதை வர எங்கெங்கோ நீந்துகிறேன். கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். கட்டில் உண்டு, கட்டில் மேல் மெத்தை உண்டு. ஆணிப்பொன் கட்டில் உண்டு, கட்டில் மேல் மெத்தை உண்டு. மெத்தை மேல் வித்தை உண்டு, வித்தை கோர் தத்தை உண்டு. தத்தை கோர் முத்தம் உண்டு, முத்தங்கள் நித்தம் உண்டு. கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். வடித்து கைகளில் ஏந்துகிறேன். கன்னத்தில் தேன் குடித்தால் கற்பனை பாடி வரும். கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். கைகளில் ஏந்துகிறேன். கைகளில் ஏந்துகிறேன். ஹலோ, உங்களுக்கு ஆக்ஷேபனை என்ன? ஐ மீன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க போக வேண்டிய இடத்துல உங்களை டிராப் பண்றேன். ஐ அம் சாரி. That's all right. That's all right. பிரபு, ஒரு முக்கியமான விஷயம். ஐ மீன், இன்ட்ரெஸ்டிங் டூ. உன்கிட்ட சொல்ல போறேன். வேணா, நீ சொல்லாத, நானே சொல்றேன். நீ ஏதாவது பார்ட்டிக்கு போயிருப்ப, ஒரு பொண்ணு உன்னை பார்த்து நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்லிருப்பா. அவ்வளவுதானே? நோ, அது வழக்கம் போல நடக்கிற சாதாரண விஷயம் தானடா. நான் சொல்ல போறது தன்மான பிரச்சனை. டேய், உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்களா? ஒரு வகை லீசர், ஒரு பெண், a beautiful girl. I mean, a college bird. Carry on, I say. எனக்கு காதல் கதைன்னா ரொம்ப பிடிக்கும். உன்னை சிரிப்பா சொக்க வச்சு விழியால மயக்கிற அந்த அப்சரஸ் யாருடா? நேம், அட்ரஸ்? நோ 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 நோ. அவ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பஸ் ஸ்டாப்ல பாப்பேன் பல தடவை. கார்ல டாப் பண்ணிட்டுப்பான்னு கேட்பேன். வித் பிளஷர்னு அவளும் கார்ல ஏறி உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் மகாபலிபுரம், காந்தி மண்டபம், எலியட் பீச், ஜோடியா சுத்த மெட்ராஸ்ல ஹைடோட்ஸா இல்ல? அதான் இல்லடா. எது ஹைடோட்ஸ் இல்லைங்கிறியா? அட போட. அவ இது வரைக்கும் என் கார்ல ஏறினதே இல்லை. ஐ ஆம் சாரின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா. நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் நானும் போயிடுவேன். முரளி, அதுக்காக மனசு விட்டுறாத. பஸ் ஸ்டாப்ல அந்த ஒரு பொண்ணு தானே இருக்குது. எத்தனையோ பொண்ணுங்க எவனாவது லிஃப்ட் கொடுக்க மாட்டானான்னு அலையறாங்க. அதுல ஒரு பொண்ணு. நோ பிரபு, இட்ஸ் a challenge. I mean, it's a prestige issue. வளையல் போடுங்க. நிறுத்துமா, வளையல் போடாத. ஏண்டி அம்மா, நீ சேலத்து கோபால்சாமியோட மகத்தானே? ஆமா. மஞ்ச குப்பத்துல கல்யாணமாயி அடுத்த வருஷமே தாலி அறுத்துட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தவ இல்ல நீ?
நிஜமாவா? ஆமாம்மா, அவ மறந்து போயிருக்கலாம். அவளுக்கு நான் தூரத்தவர அத்தை வர வேணும். ஏண்டிம்மா, உட்கார போட்டு மூலையில உட்கார வேண்டிய நீ இப்படி வளைகாப்புக்கும் சீமந்தத்துக்கும் சுப காரியத்துக்கும் வந்து வம்சம் வளர வேண்டிய வீட்டுல வைத்தறிச்சல் கொட்டிக்கிறியே, இது நல்லா இருக்கா? மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டா ஊரை ஏமாத்திடலாம், ஆனா கன்னி பொண்ணாயிட முடியுமா? ஜெயந்தி, ஜெயந்தி, நாகரீகம் தெரியாதவங்க, மற்றவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியாதவங்க அறிவு கெட்டத்தனமா பேசினா அதுக்காக நீ இப்படி குமரி அழணுமா? என்னால அதை தாங்க முடியல பத்மா. எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமைய மறக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்ற பெண்களை போல சந்தோஷமா வாழணும்னு துடிக்கிறேன். ஆனா இந்த சமுதாயம் என்ன சுட்டி காட்டி வேதவேன்னு கேலி பேசுறப்போ என் நெஞ்சே வெடிச்சு போகுது பத்மா. நான் பூ வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன். ஏ, இந்த இளம் வயசுல என்ன நான் அலங்கோலப்படுத்திக்க விரும்பல. ஆனா என் குங்குமத்தை நான் ஏன் கலைச்சேன்னு நீ கேட்கலாம். அது ஒரு வைராக்கியம், ஒரு சபதம். என் நில தெரிஞ்சு என்ன மனப்பூர்வமா விரும்பி எவன் எனக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என் நெத்தியில குங்குமம் இடுறானோ அந்த குங்குமம் தான் என் வாழ்நாள் பூரா நிலைச்சிருக்கும். நிச்சயம் அது நடக்கும் ஜெயந்தி. அதுக்காக உனக்காக நான் தினமும் தெய்வத்தை பிரார்த்தனை பண்றேன். தேங்க்யூ பத்மா, தேங்க்யூ வெரி மச். இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? என் அழக, என் இளமைய பல பேர் விரும்புறாங்க. நோ டவுட் என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கணவனை இழந்தவன்னு தெரிஞ்சா போதும், அவங்க காதல் அப்படியே திசை மாறி போயிடுது. அடுத்த நாள் எந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணலாம்னு என்னையே கேக்குறாங்க. What a shame. What a shame. Padma, darling. Wrong number, please. Oh, I'm... என்ன வேணும் டாக்டர்? ஒண்ணு இல்ல, என் மச்சனம் புள்ள ஒருத்தன் SSLC பாஸ் பண்ணிட்டு பொறுப்பு இல்லாம ஊரெல்லாம் சுத்தின்னு இருக்கான். ஒரு வேலைக்கும் லாய்க்கில்லப்பா, உன் கம்பெனியில சேர்த்து விட. ஒரு வேலைக்கு லாய்க்கில்ல, என் கம்பெனியில சேர்த்துக்கணுமே. இத பத்தி அப்புறமா பேசுவோமே. இப்ப போங்கறியா? சரி, நான் போயிட்டு அப்புறம் வரேன். அம்மா, அதான் அப்புறமா பேசுவோன்னு சொன்னேனே. இல்ல, எனக்கு ஒரு சின்ன போன் பண்ணிக்கணும். நீ பேசு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ பேசு. நீங்களே பேசுங்க, இது இப்போதைக்கு முடிகிற பேச்சில்ல. தேங்க்யூ. ஹலோ பிரபு, இன்னைக்கு சாயந்தரம் உங்க ப்ரோக்ராம் என்னோட தான். ப்ரோக்ராமா? ஆமா, இன்னைக்கு உங்களை ஒரு சினிமா கூட்டிட்டு போறேன். செலவெல்லாம் என்னோடதான். அவசியம் சொல்லி ஆகணுமா? ஓகே, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். Many happy returns of the day. அவ்வளவுதானா? வேற என்ன வேணும் சொல்லு. தினமும் போன்ல கொடுப்பீங்களே, அது நீ கிடையாதா? இன்னைக்கு நேர்லயே வந்து கொடுத்து. ஆசைய பாரு. போன ஜெயந்தி கிட்ட கொடு. ஜெயந்தி, பத்மா. ஹலோ, என்னது? நானும் உங்களோட சினிமாக்கு வரணுமா? நான் வந்தா உங்க 2 பேருக்கும் இடைஞ்சலாச்சே. இல்ல பிரபு? என்னது இடைஞ்சல்? அங்க என்ன இடைஞ்சல்? அவளே கேளு. ஹலோ, இடைஞ்சல் இருக்காதான்? இருக்காதாம்மா?
சரி, அவளுக்கே அந்த நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு என்ன, நீ வா. ஓகே, நானும் வரேம்மா.